வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் வக்கர நிலை. இந்த 2 நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பகவானுடைய பயிற்சி 20/10/2024 முதல் 4/12/2024 வரை நடைமுறையில் இருக்குதுங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி, அதாவது கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறார். இந்த செவ்வாய் பகவானுடைய வக்கர நிலை அப்படிங்கிறது 7/12/2024 முதல் 21/1/2025 வரை செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்கர நிலை அடைய உள்ளாருங்க. அதே போல இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த 21/1/2025 முதல் 2/4/2025 வரை கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறார். பின்பு மிதுனத்திலிருந்து மீண்டும் கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா 3/4/2025 முதல் 7/6/2025 வரை மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறோம். ஸோ இந்த நிகழ்வு, இந்த வக்கர நிலை மற்றும் பயிற்சி காலகட்டங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 மாத காலகட்டங்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், பலம், திறன் மற்றும் சிந்தனை, தைரியம் மற்றும் வீரியம், சகோதர ஸ்தானம், இரத்தம், நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி மற்றும் வக்கர நிலை, இந்த 2 நிகழ்வானது குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்திலும் மற்றும் தைரிய ஸ்தானத்திலும் நடைபெறவிருக்குங்க. ஸோ சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்கள் இந்த காதல் கிரகம் மற்றும் ஆடம்பர கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவருக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா யார் தடுத்தாலுமே அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது. ஏன்னா ஒரு விதமான ஒரு தோற்றம், அழகான ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் எல்லா விஷயத்தையும் அமைதியாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள், இந்த ஆடை அணிகலங்கள் போன்றவற்றில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா இவர்களுக்கு இந்த நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப குறைவாகவே இருக்குங்க. தனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எதிரிகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போதுமே ஏற்றம் இறக்கமாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மட்டுமே. எடுத்த முயற்சிகளில் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நிலையில் எப்போவுமே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத நபர்களுடைய அவங்களுடைய விஷயத்துலலாம் தலையிட்டு அது மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய யோகக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சி அது மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த நிகழ்வு இந்த காலகட்டங்களில், உங்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தனம் ரீதியான சில பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே சந்திச்சாச்சுங்க. ஏன்னா அந்த தனம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு முதலீடுகள் அப்படிங்கிறது சரியான விதத்தில் பயன்படுத்த முடியல. அதே போல் அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கவே முடியலைங்க. இதனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு. என்னால் குடும்பத்தில் என்னுடைய மனைவி மக்களோட என்னோட மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பங்கள், பதட்டங்கள், வெளியே நடக்கக்கூடிய பிரச்சனையினால் வீட்டில் எனக்கு சரியாக நிம்மதியே இல்லாமல் போயிட்டே இருக்குது. என்னால் ஒரு வாக்குறுதி கொடுத்ததை அதை சரியான விதத்தில் காப்பாற்றவே முடியலைங்க. முன்ன மாதிரி என்னால் தைரியமாக எதுலேயுமே செயல்பட்டு அந்த காரியத்தில் வெற்றி காணவே முடியல. முதலெல்லாம் எல்லா விஷயத்துலேயும் துணிச்சலாக இறங்கி செயல்பட்டுட்டு இருந்தேங்க. இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பணம் ரீதியாகவும் பிரச்சனைங்க, குடும்பத்துலேயும் தேவையில்லாத சில குழப்பங்கள், எந்த ஒரு விஷயத்திலுமே துணிச்சலோடையும் முயற்சி எடுக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இந்த நிலை மாறாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள். சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு.
வக்ரம் மற்றும் பயிற்சிங்க, இந்த 2 நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வுகள். இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து தொழில் ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கலாம், இந்த டைமில் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த நேரத்தில் ஏதாவது முதலீடுகளை திரட்டலாம், இதில் பார்ட்னர்ஷிப்பை யாராவது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு நேரங்காலங்கள். ஸோ எது பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரும். ஏன்னா உங்களுக்கு தேவையான முதலீடுகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, அல்லது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர் வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது மூலமாக சில நிதி தேவைகளை பூர்த்தி பண்ணிடலாம்னு நினச்சக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் நினைத்தபடி சில யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். புதுசாக பார்ட்னர்ஸ் சேர்ந்து அவங்க மூலமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அல்லது பேங்க் லோனோ இல்லை நண்பர்களோ ஒரு ஃபேமிலி சர்க்கிள் மூலமாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். ஏன்னா என்னோட ஈக்குவலாக எனக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்ஸு என்ன மாதிரியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இன்றைக்கி வந்து ஓஹோன்னு இருக்காங்க. அதே பிஸ்னஸை தான் நான் அவங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் என்னால் ஒன்றும் அதை பெரிய அளவில் சக்ஸஸ் கொண்டு போக முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்கள் பிஸ்னஸில் ஏதோ ஒரு விதமான ஈர்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி காலகட்டங்களில். வேலையில் இருக்கோங்க, வேலை அப்படிங்கிறது எனக்கு வந்து சரியான விதத்தில் செட்டே ஆகலை, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒரு பண தேவைக்காக, ஏன்னா வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அந்த கட்டாயத்தினால தான் கண்டிப்பாக இந்த பிடிக்காத ஒரு சில வேலைகள் கூட நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த வேலை எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, ஏன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாபில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பெரிய படிப்பு அப்படிங்கிறது படித்தேன். ஆனால் அந்த படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது அமையவே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, பணம் கட்ட வேண்டியது இருக்குது, இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி வேலைக்கே போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதே போல் வேலை ரொம்ப நாளாக வேலையில் இருந்தாங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, வேலையை விட்டு அமுச்சு விட்டாங்க, அந்த வேலையை என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டு தாங்க இருக்கிறேன், எனக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிடிச்சமான சில ஜாப்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த வரக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து தட்டி கழிச்சு போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய துறையில் நீங்கள் சாதித்து விளங்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். புதுசாக ஜாப்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் கட்டாயமாக பண்ணுங்கள். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த தனம் குடும்பஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய வக்ர நிலையோ அல்லது பயிற்சியோ நடக்கும்பொழுது இது ஒரு நல்ல யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. பணம் வந்து வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோடு அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குதுங்க, ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் குடும்பத்திலேயே நிம்மதி இல்லாமல் போச்சு. எப்போவோ வாங்கின கடன்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்கின கடன்லாம் குடும்பத்தில் இன்றைக்கி பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. கடனால் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலையில் இருக்கீங்க. கடன் பிரச்சனையினால தான் யாருக்கோ வாங்கி கொடுத்த ஒரு சூழல், இல்லை நம்மளுடைய தேவைக்காக வாங்கணும், இன்றைக்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் இவ்வளோ பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் மனைவியை மறந்து, குழந்தைகளை மறந்து, தன்னுடைய நிலையை மறக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல். ஏன்னா கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த மரியாதை, மதிப்பு, கௌரவம் எல்லாத்தையுமே இழந்தாச்சு. ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை விற்கக்கூடிய ஒரு நிலை. இருக்கிற இடத்த விற்றாச்சுங்க, கார் வச்சுருந்தோம் அதையும் விற்றாச்சு, பைக் இருந்தது. ஸோ எல்லா சொத்து பத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் நான் மீட்டு எடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருக்காதா? எனக்குன்னு அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது, இந்த கடனை அடைத்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தனம் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும்போது கண்டிப்பாக தனம் சம்மந்தப்பட்ட யோகம், எந்தெந்த சொத்துக்கள்லாம் விற்று இந்த கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்களோ அது மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நிலம் வந்து ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்குதுங்க, அந்த நிலத்தை விற்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்த்தரலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் சம்மந்தப்பட்ட கிரகம், கட்டிடம் சம்மந்தப்பட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். ஸோ இடம் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு நிலம் பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டிடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதியான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க.
குழந்தைகளோடையும் மனைவியோடும் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. அதே போல் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் குடும்பத்தில் வந்து எல்லா அமைப்பும் இருக்குங்க. அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டட் லைஃபாகவே இருந்துகிட்ருக்கு, முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்குங்க. நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், வீடு கட்டியாச்சுங்க, தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் இந்த திருமணம் நடக்காததுனால எல்லா விஷயமும் இருந்து ஏதோ ஒன்று இல்லாத ஒரு நிலையாகவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கலாமான்னா கட்டாயமாக நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. நீண்ட நாட்களாக ஒரு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க, அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய அடைவுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான பலனை கொடுக்கக்கூடியது. குடும்ப உறுப்பினர்களுடைய சேர்க்கை, அதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு சுப பலன்களை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆகிருக்காதுங்க. பட் இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கும். ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க. அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க. குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துட்ருக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் பணம் செலவு பண்ணிகிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய விரயத்தை பண்ணியாச்சுங்க. அடிக்கடி யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. என்னை போல் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இறங்கி துணிச்சலாக இறங்கி எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விதமான தைரிய போக்குத்தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகுங்க. நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு காரியத்தில் எடுத்து செய்யணும். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் இந்த அதாவது இந்த ரிஷபராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும், அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காத நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கிறோம். அதையும் இறங்கி செய்யலாமாங்கும்போது ஒரு விதமான பதட்டங்கள் உருவாயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பதட்ட நிலை போக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த நேரத்தில் எல்லா விதமான முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியல, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சரி நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. நீண்ட நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை விற்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு சொத்துக்களை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் அக்ரநிலை காலகட்டங்களில் நல்ல ஒரு யோக பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இதோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.